ஆசாபின் சோதனை. சங்கீதம் 73. ஆசாபின் சங்கீதம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றிக் கொள்ளும். கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டுப் போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். இருமாய்ப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருகப் பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆசாப் தன்னுடைய சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் தேவனுடைய பராமரிப்பு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை விட துன்மார்க்கர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அதிகமாய் பெற்றிருக்கிறார்கள். இந்த பூமியிலே துன்மார்க்கர் செலுத்தியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களோ ஏழைகளாகவும் எளியவர்களாகவும் தரித்திரராகவும் தாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட வித்தியாசம் இருந்தாலும் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். துன்மார்க்கர் ஐஸ்வர்யவான்களாக செலுத்திருப்பதை பார்க்கும்போது ஆசாபின் இருதயம் கலங்குகிறது. அவர்களை பார்த்து ஆசாப் பொறாமைப்படுகிறார். தன்னுடைய இருதயத்தின் கலக்கத்தையும் போராட்டத்தையும் ஆசாப் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோபுவுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை உண்டாயிற்று. துன்மார்க்கர் செலுத்திருப்பதற்கான காரணத்தை யோபுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் யோபு தேவனுடைய சர்வ ஞானத்தை நம்புகிறார். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்கிறது என்று சொல்லுகிறார். எரேமியா தேவனுடைய நீதியை நோக்கி பார்க்கிறார். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காடப் போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே என்று எரேமியா தேவனுடைய நீதியை பற்றி சொல்லுகிறார். ஆபக்கூக் தேவனுடைய பரிசுத்தத்தை தியானிக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே என்று ஆபக்கூக் தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி சொல்லுகிறார். ஆபக்கூக் 1:13. ஆசாப் தேவனுடைய நன்மையை தியானிக்கிறார். தேவனுடைய பராமரிப்பை குறித்து ஆசாப் பலவிதமாய் சிந்திக்கிறார். ஆசாபுக்குள் குழப்பம் உண்டாயிற்று. துன்மார்க்கர் செலுத்திருப்பது ஏன் என்று ஆசாபுக்கு புரியவில்லை. இந்த குழப்பத்தின் மத்தியிலும் ஆசாப் தேவனுடைய நன்மையை தியானித்து தன்னுடைய சிந்தையில் தெளிவு பெறுகிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆசாப் தன் மனதிற்குள் தீர்மானிக்கிறார். தேவனுடைய இஸ்ரவேலர் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவன் எல்லோருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். அதிலும் விசேஷமாய் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய சபையாருக்கும் அவர் விசேஷித்த பிரகாரமாக நல்லவராக இருக்கிறார். பழைய காலத்து இஸ்ரவேல் தேசத்தாருக்கு தேவன் நன்மை செய்தது போல இக்காலத்தில் தம்முடைய சபையாருக்கு தேவன் நன்மை செய்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஆசாப் கர்த்தரையே நம்பியிருக்கிறார்.
சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இது ஆசாபின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இப்போது அசைகிறது. ஆசாபின் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இஸ்ரவேலருக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிற்று. புறஜாதி ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ வருத்தமாய் இருக்கிறார்கள். புறஜாதி ஜனத்தார் ஐஸ்வர்யவான்களாக செலுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ தரித்திரராக தாழ்ந்திருக்கிறார்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருப்பார் என்றால் இஸ்ரவேலர் ஏன் வருத்தத்தோடும் தரித்திரத்தோடும் இருக்க வேண்டும்? புறஜாதி ஜனங்கள் ஏன் சந்தோஷமாகவும் ஐஸ்வர்யவான்களாகவும் இருக்க வேண்டும்? இந்த சிந்தனை ஆசாபின் இருதயத்திற்குள் வருகிறது. அவர் இதுவரையிலும் கர்த்தரை பற்றியும் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் செய்கிற நன்மைகளை பற்றியும் கொண்டிருந்த நம்பிக்கை பலவீனப்படுகிறது. ஆசாப் இந்த சோதனையில் அதிகமாய் சிக்கிக்கொண்டாலும் எப்படியோ தப்பித்துக் கொள்கிறார். இந்த சோதனையில் மூழ்கிவிடாமல் வெளியேறி விடுகிறார். என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று சொல்லுகிறார். ஆசாப் தேவனுடைய நன்மையை உறுதியாய் விசுவாசிக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இதுதான் ஆசாபின் விசுவாசம். ஆசாப் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார். ஆனாலும் அவருடைய கால்கள் தள்ளாட ஆரம்பித்து விடுகிறது. அவருடைய அடிகள் சறுக்குதலுக்கு ஏதுவாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வரலாம். சில சமயங்களில் சோதனைகளின் வேகமும் பலமும் அதிகமாயிருக்கும். நம்முடைய விசுவாசம் எப்படித்தான் நங்கூரம் போடப்பட்டதா இருந்தாலும் அந்த சோதனையானது நம்முடைய விசுவாசமாகிய நங்கூரத்தை அசைத்து பார்க்கும். நாம் கர்த்தருக்குள் எவ்வளவு உறுதியான விசுவாசிகளாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படுவதற்கும் அசைக்கப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பல சமயங்களில் ஆசாபை போல தப்பி வந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் வந்திருக்கும். ஆபத்தான வளைவுகளில் நம்முடைய ஓட்டத்தை ஓடியிருப்போம். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை இதுவரையிலும் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வாழ்வு. ஆசாப் துன்மார்க்கரின் வாழ்வை பொறாமையோடு பார்க்கிறார். அவர்களை பார்க்கும்போது ஆசாபின் இருதயத்தில் வருத்தம் உண்டாகிறது. துன்மார்க்கருக்கு வருத்தமே இல்லை, கவலையே இல்லை. அவர்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் படும் வருத்தத்தில் துன்மார்க்கர் அகப்படுவதில்லை. பொதுவாக மனுஷர் அடையும் உபாதியை துன்மார்க்கர் அடைவதில்லை. இந்த உலகத்தில் ஞானிகளுக்கும் நல்லோருக்கும் வருத்தம் உண்டாகிறது, துன்பமும் உபத்திரவமும் உண்டாகிறது. ஆனால் துன்மார்க்கருக்கோ இவை எதுவுமே வருவதில்லை. இந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் எப்படியோ தப்பித்துக் கொள்கிறார்கள். பிரச்சனைகள் வரும்போது அவை முதலாவதாக கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்குத்தான் வருகிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவர். ஆனால் எல்லா நன்மைகளும் துன்மார்க்கருக்குத்தான் போய் சேருகிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் துன்மார்க்கருக்குத்தான் அதிக பங்கு கிடைக்கிறது. துன்மார்க்கருக்கு வருத்தம் வராததினாலும் அவர்கள் உபாதியை அடையாததினாலும் அவர்கள் இருமாப்பாய் இருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் துன்மார்க்கருடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் மெய்யான ஆசீர்வாதம் அவர்களுடைய இருதயங்களில் இல்லை. துன்மார்க்கர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியராகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பற்றி மாத்திரமே தெரிந்திருக்கிறது. உலக சந்தோஷமும் உலக மேன்மையும் உலக ஐஸ்வர்யமும் தங்களுக்கு கிடைத்தவுடன் அவர்களுடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. துன்மார்க்கர் தெய்வ பயம் இல்லாதவர்கள், தேவனை நம்பாதவர்கள். ஆனாலும் இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாய் இருக்கிறார்கள். தங்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். சுக ஜீவிகளாய் இருக்கிறார்கள் என்னும் வார்த்தைக்கு சரீர ஆரோக்கியத்தோடு நீடித்த நாளாய் ஜீவனோடு இருக்கிறார்கள் என்றும் சிலர் பொருள் சொல்லுகிறார்கள். துன்மார்க்கர் சமாதானத்தோடு இருப்பது போல தெரிகிறது. அவர்கள் சந்தோஷமாய் ஜீவிக்கிறார்கள், சந்தோஷமாய் மரிக்கிறார்கள். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. அவர்களுக்கு கொடூர மரணமும் வருவதில்லை. இயற்கையான மரணமே வருகிறது. சாகும் வரையிலும் அவர்கள் சந்தோஷமாய் இருப்பது போல வெளிப்பார்வைக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் மெய்யான சந்தோஷம் இருக்காது.
அவர்கள் மரிக்கும் வேளையில் அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை குற்றப்படுத்தும். அவர்களுடைய இருதயத்திற்குள் வேதனை உண்டாகும். மனச்சாட்சி சமாதானமாய் இராமல் போராட்டத்தில் இருக்கும். இதுவே துன்மார்க்கரின் முடிவு. நாம் மனுஷருடைய முடிவை அவர்கள் இம்மையில் மரிப்பதை வைத்து தீர்மானிக்க கூடாது. ஒரு மனுஷனுக்கு இம்மையில் உண்டாகும் மரணம் சாதாரணமாக இருக்கலாம். அவன் மரித்த பின்பு மறுமையில் அவனுடைய ஜீவன் எப்படி இருக்கும் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. அதுவே நித்தியமானது. ஒரு சிலர் இந்த உலகத்தில் செம்மறியாடுகளைப் போல மரிப்பார்கள். மரித்த பின்போ வெள்ளாடுகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் நித்திய அழிவிலும் நித்திய மரணத்திலும் பங்கு பெறுவார்கள். துன்மார்க்கர் இந்த பூமியில் சுகமாய் ஜீவிப்பார்கள். மரித்த பின்போ நித்திய காலமாய் மரண வேதனைகளை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கர் இந்த பூமியில் இருந்த வரையிலும் தங்களுடைய ஐஸ்வர்யங்களை மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கும் பாவமான காரியங்களை செய்வதற்கும் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய இருதயம் துன்மார்க்கத்தினால் இருமாப்படைந்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். நாம் நல்ல வஸ்திரங்களை தரித்துக் கொள்வது தவறல்ல, இதில் பாவம் எதுவும் இல்லை. ஆனால் நம்முடைய வஸ்திரங்களை பார்த்தோ ஆடை ஆபரணங்களை பார்த்தோ பெருமைப்படக்கூடாது. அழிவுக்கு முன்னானது பெருமை. நம்முடைய இருதயத்தில் பெருமை இருக்கும்போது நம்முடைய பேச்சிலும் பெருமை இருக்கும். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். பெருமையான இருதயம் உள்ளவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசுகிறார்கள். துன்மார்க்கர் தங்களுடைய அகந்தையான சிந்தனைகளினால் எளியவர்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் ஆடை ஆபரணங்களை அணிந்திருந்தாலும் பெருமையே அவர்களுக்கு ஆடை ஆபரணங்களாக இருக்கிறது. அவர்கள் சீர்கெட்டவர்களாகவும் இருமாப்பாய் பேசுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். தங்களை தாங்களே நீதிமான்களாக நியாயம் தீர்த்துக் கொள்கிறார்கள். தங்கள் வாய் வானமட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. அவர்கள் வானமட்டும் எட்ட பேசும்போது தேவனை கனப்படுத்தாமல் தூஷித்து பேசுகிறார்கள். துன்மார்க்கருடைய கரங்கள் வானத்தை எட்டாது. அவர்களுடைய வாய் வானமட்டும் எட்டலாம். அவர்களுடைய நாவு பூமி எங்கும் உலாவலாம். ஆனாலும் அவர்களால் தேவனுக்கு அருகாமையில் வர முடியாது. சுத்த இருதயம் உள்ளவர்கள் மாத்திரமே தேவனுக்கு அருகாமையில் வருவார்கள். மனதில் தாழ்மையுள்ளவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிப்பார்கள். பின்வாங்கி போவதற்கு காரணங்கள். துன்மார்க்கரின் வாழ்வை காண்கையில் அவர்கள் மேல் பொறாமை கொள்ளுதல், நிறையற்ற செழுமையினால் மனச்சோர்வடைதல், தேவனுடைய ஆசீர்வாதம் குறைவுபட்டிருத்தல், ஜீவியத்தில் ஆசீர்வாதம் பெருகுவதினால் இருதயம் கலகம் பண்ணுதல். துன்மார்க்கருடைய ஐஸ்வர்யத்தின் அம்சங்கள். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்பட மாட்டார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் போதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போகிறார்கள். அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அவருடைய ஜனங்கள் சங்கீதம் 73, 2, 3 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும் என்று கேட்கிறார்கள். உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று கேட்கிறார்கள். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? தங்களுடைய துன்மார்க்கமும் பாவ கிரியைகளும் இரகசியமானவை என்றும் அது யாருக்கும் தெரியாது என்றும் துன்மார்க்கர் நினைக்கிறார்கள். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு மறைவான இரகசியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய சர்வ வல்லமையையும் சர்வ ஞானத்தையும் துன்மார்க்கர் அறிய மாட்டார்கள். ஆசாப் துன்மார்க்கரின் தீய சுபாவத்தை பற்றி சொல்லும்போது, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார்.
ஆசாப் தன்னுடைய காலத்தில் உள்ள துன்மார்க்கரையும் நோக்கி பார்க்கிறார், நீதிமான்களையும் நோக்கி பார்க்கிறார். ஆசாபும் நீதிமான்களில் ஒருவர். துன்மார்க்கர் அதிகமான ஐஸ்வர்யத்தை சேர்த்து சுகமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் பக்தி இல்லாதவர்கள். ஆனாலும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அவர்களிடத்தில் தாராளமாய் இருக்கிறது. துன்மார்க்கர் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்போது கர்த்தரை நம்புகிற பரிசுத்தவான்கள் தரித்திரராய் இருக்கிறார்கள். ஆசாபும் மற்ற பரிசுத்தவான்களைப் போலவே தரித்திரராய் இருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் தாழ்ந்திருப்பதை ஆசாப் பார்க்கிறார். ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர் இடத்தில்தான் எல்லா ஐஸ்வர்யமும் அதிகாரமும் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களிடத்தில்தான் திரும்பி வருகிறார்கள். தண்ணீர்கள் துன்மார்க்கருக்கு பரிபூரணமாய் சுரந்து வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு துன்மார்க்கரிடத்தில் வரவேண்டியதாய் இருக்கிறது. துன்மார்க்கர் பல சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கசப்பின் பாத்திரத்தில் பருக கொடுக்கிறார்கள். பரிசுத்தவான்களும் வேறு வழியில்லாமல் அதை பருகுகிறார்கள். துன்மார்க்கர் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தும் போது அது தேவனுக்கு தெரியாது என்று நினைக்கிறார்கள். பரிசுத்தவான்களோ நாள்தோறும் பாதிக்கப்படுகிறார்கள், காலைதோறும் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆசாப் இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவருடைய மனதில் மிகப்பெரிய போராட்டம் உண்டாயிற்று. விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட வேண்டும் என்றும் இந்த உலகத்தில் துன்மார்க்கமாய் ஜீவித்து செழித்திருக்க வேண்டும் என்றும் அவருடைய இருதயத்தில் சோதனை உண்டாயிற்று. தாங்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்தால் தேவனுக்கு அது எப்படி தெரியும் என்று பரிசுத்தவான்களும் நினைக்கிறார்கள். துன்மார்க்கர் இந்த பூமியிலே சம்பூரணமாய் செலுத்தியிருக்கிறார்களே, உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்கள் விசுவாசத்தில் நினைக்கிறார்கள். ஆசாபின் இருதயத்திலும் இப்படிப்பட்ட அவிசுவாசம் உண்டாயிற்று, சோதனை உண்டாயிற்று. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று ஆசாப் தனக்குள் நினைக்கிறார். பரிசுத்தமாய் ஜீவிப்பதினால் பிரயோஜனம் இல்லை என்று யோசிக்கிறார். குற்றமில்லாமல் இருப்பதினால் தனக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது என்னும் எண்ணம் ஆசாபின் உள்ளத்தில் உண்டாயிற்று. சுத்த இருதயம் உள்ளவர்கள்தான் கர்த்தரை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பரிசுத்தத்தை பற்றி இவ்வாறு உபதேசிக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. கர்த்தரை தரிசிக்கிறவர்கள் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன் என்று சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை பார்ப்பதை விட கர்த்தரை தரிசிப்பதே மெய்யான ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமான சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட கர்த்தரை தொழுது கொள்வதே மெய்யான சந்தோஷம். நமது ஆஸ்தியை பெருக பண்ணுவதற்காக தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. இது தேவனுடைய நோக்கமும் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமது ஆத்துமாவை கெடுத்துவிட்டு நமது ஆஸ்தியை பெருக்கக்கூடாது. உலக வாழ்வில் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் வித்தியாசம் உண்டு. பல சமயங்களில் துன்மார்க்கர் ஐஸ்வர்ய செழிப்போடு சம்பூரணமாய் வாழ்கிறார்கள். நீதிமான்களோ வறுமையில் வாடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நீதிமான் சங்கீதம் 73:13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை கூறி தனக்குள் புலம்புகிறான். இது தவறு. தேவன் தமது பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். துன்மார்க்கருடைய முடிவு அழிவு, நீதிமானுடைய முடிவோ நித்திய ஜீவன்.